அதிராம்பட்டினம் எஜுகேஷனல் ட்ரஸ்டுடைய இந்த நினைவு காரணமாக உள்ளார்ந்த ஒரு சிந்தனையுடன் சமூக அக்கறையுடன் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து வழக்குகளை வாதாடி கொண்டு எப்படியாவது இந்த மக்களுக்கு இந்த நிலத்தை மீட்டுக் கொடுத்து விட வேண்டும் என்ற உயரிய சிந்தனையோடு பொங்கலையும் பொருட்படுத்தாமல் நம்மிடையே களமாடி கொண்டிருக்கிறார் அன்பு சகோதரி கனிமொழி வழக்கறிஞர் அவர்கள் உங்களிடையே ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக அழைக்கிறேன். அன்பு சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். பாரதி சொல்லியிருக்கிறார், அன்ன சத்திரம் வைத்தலை விட அன்ன சத்திரம் 1000 வைத்தலை விட ஆலயங்கள் 10,000 கட்டுதலை விட புண்ணியம் கோடி ஆங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று. நம்ம வேற எதுக்காகவும் இந்த இதை கேட்கல, நம்முடைய கல்விக்காக கேட்கின்றோம். நம்முடைய நகராட்சி ஆணையர் அவர்கள் திடீரென்று கூட்டுவதற்காக பேரவையை வைத்து விட்டார். நான் அந்த நேரத்தில் சொன்னேன், அம்மா நீங்கள் செய்வது தவறு. உங்களுக்கு உயர்நீதிமன்ற தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட சிபிசியிலே ஆர்டர் 21 என்று இருக்கிறது. அதன்படி நிறைவேற்றி மனுவை நீங்கள் அரசு அதிகாரியாக இருந்தாலும் கூட சட்டப்படிதான் நீங்கள் செயல்பட வேண்டும். சட்டம் லா இஸ் சுப்ரீம். அது யாராக இருந்தாலும் சரி, அது ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட என்று சொன்னேன். அப்பொழுது அந்த அம்மா சொன்னார்கள், இல்லை இல்லை, நாங்கள் உடனடியாக தேர்தலை வைப்போம் என்று சொல்லி உடனடியாக நாங்கள் ஒரு வழக்கறிஞர் அறிவிப்பு ஒன்று அனுப்புகின்றோம். என்ன சொல்லி அனுப்புகின்றோம்? நீங்கள் நிறைவேற்றி மனு தாக்கல் செய்து நீதிமன்ற அவினா மூலமாகத்தான் இந்த சொத்தை ஜப்தி செய்ய வேண்டும், உங்களுக்கு ஜப்தி செய்வதற்கு அதிகாரம் கிடையாது என்று சொல்கின்றோம். அப்பொழுது அந்த போன் நம்பரிலே என்னுடைய மூத்த வழக்கறிஞருடைய செல் நம்பர் ஒன்று இருக்கிறது. அழைக்கிறார். அழைத்தவர் என்ன சொல்ல வேண்டும்? நான் நகராட்சி ஆணையர் பேசுகிறேன் என்றுதானே சொல்ல வேண்டும். அவ்வாறு என்னால் அதை தாங்க முடியவில்லை. அந்த வார்த்தை என்னை உறுத்திக் கொண்டே இருக்கிறது. என்ன சொல்கிறார்? போன் பண்ணி, கனிமொழி மேடம் இருக்காங்களா? அப்பொழுது யதார்த்தமாக நம்முடைய பள்ளி நிர்வாகமும் வழக்கறிஞர்களும் பள்ளி சார்பாக உள்ள சில வழக்கறிஞரும் வந்திருக்கிறார்கள். ஆனால் நான் நீதிமன்றத்திலே இருந்திருக்கிறேன். என்னுடைய மூத்த வழக்கறிஞர் 1964 இருந்து, அதுவும் அதிராம்பட்டினத்தினுடைய மக்களினுடைய ஒரு நன்மதிப்பை பெற்ற மூத்த வழக்கறிஞர் ஐயா VS அவர்கள். அவரிடத்திலே தொடர்பு கொண்டு, மேடம் இருக்காங்களா, கனிமொழி இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல யாரு, நான் ஃப்ரெண்டு தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்லுங்க அப்படின்னு. இல்ல நான் நகராட்சி ஆணையர் பேசுறேன். என்ன உங்களுடைய இளம் வழக்கறிஞரை கிரிமினலாக வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார். நான் எதற்காக போராடி கொண்டிருக்கிறேன்? இங்கே ஒரு கல்வி நிறுவனம் வர வேண்டும் என்று. நான் என்ன தப்பு செய்கிறேன்? ஒரு ஜேசிபியை வச்சு ஒரு மேம்போட இடிக்கிற அளவுக்கு நாம் என்ன அவ்வளவு கேவலமாக நடந்துட்டு இருக்கோம்? யார் கிரிமினல்? நீங்கள் அரசு அதிகாரியாக இருக்கலாம், உங்களிடத்தில் உயர் அதிகாரிகளுடைய பலம் இருக்கலாம், காவல்துறையுடைய உதவி இருக்கலாம். எங்களை எவ்வளவு மிரட்டி இருக்கிறார்கள் தெரியுமா? இன்னைக்கு வருவாங்க, இன்னைக்கு காலையில 10 மணிக்கு கூட்ட வருவான். உடனே எல்லா பள்ளி எல்லாம் கேட்பாங்க, ஏன்னு ஓடுவோம். என்ன சார் இந்த மாதிரி கூட்ட வரீங்களா, நீங்க ஈஸி போட்டுதான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரே நாள் காலையில இங்கேருந்து போயிட்டு டிஎஸ்பி பார்த்துட்டு, ஆடியோ பார்த்துட்டு, நேரா கலெக்டரை பார்த்துட்டு, மினிஸ்டரை பார்த்துட்டு நைட்டு 11 மணிக்கு, எத்தனையோ நாட்கள் 11 மணிக்கு வந்திருக்கோம். பெண்களே, நாம் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. நாம் நினைச்சா நிச்சயமா எல்லாத்தையுமே வெற்றி காண முடியும். நான் ஒரு நல்ல மனைவியாக நடந்தேனா என்று எனக்கு தெரியவில்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு நல்ல தாயாக நடந்தேனா என்று கூட சொல்லவில்லை. ஆனால் நான் என்னுடைய வழக்கறிஞர் தொழில் மிக சிறப்பாக செயல்படுவேன். எந்த ஒரு வழக்கை எடுத்துட்டாலும் நான் வழக்காளியாக போறேன். அது யாருடைய கேஸோ அப்படின்னு நான் நினைச்சுட்டதே கிடையாது. அது என்னுடைய கேஸ். இன்னும் சொல்ல போனால் இலவச சட்ட ஆலோசனை மையம் என்று ஒன்று உள்ளது. அது ஏழைகளுக்காக உள்ளது. அதில் வரும் வழக்குகளை நான் பணம் வாங்கி நடத்தக்கூடிய கேஸை விட அது இலவச சட்ட ஆலோசனை மையம். ஏனென்றால் ஒரு ஏழைக்காக அவனிடத்தில் பணம் இல்லை என்பதற்காக அவனுக்கு கிடைக்கப்பட வேண்டிய நீதி கிடைக்காமல் போய்விடக்கூடாது என்பதை நான் தெளிவாக இருப்பேன். இது நிறைய இடத்துல நான் சொல்லி இருக்கேன். பணம் வாங்குவதை விட என்னட்ட நீதிமன்ற மூலமா அவரை பேசுனா நான் உயிரை கொடுத்து நடத்துவேன் அப்படின்னு சொல்லி என்ன பார்த்து அவங்க கிரிமினல் கேட்டாங்க. நீங்கள் இதை சாதாரணமாக நினைக்க கூடாது. இங்க ஒரு கல்வி கூடத்துக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம். அன்னைக்கு நினைச்சிருந்தா, இன்னைக்கு நம்ம வேலுநாச்சியை நினைச்சிருந்தா நம்மளுக்கு சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியுமா? எத்தனையோ போராட்டங்கள் வரலாம். நான் இன்னும் சொல்ல போனால் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்திலே
தீர்ப்பு நம்மளுக்கு எகென்ஸ்டா இருந்தா கூட உயர் நீதிமன்றத்துல as per constitutional right வழக்கு தொடர்வது என்பது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்திலே நம்முடைய அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமை இங்கே நமக்கு பறித்திருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய அநியாயம்! காரணம், அவர்களே ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி ஒரு நகராட்சி ஆணையருக்கு எங்கிருந்து வந்து துணிச்சல் தெரியவில்லை. என்ன செய்ய முடியும் உங்களால்? மக்களின் சக்தி என்பது மிகப்பெரிய சக்தி. நாம் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். இந்த விஷயத்தில் எத்தனையோ நாட்களாக நாங்கள் தூங்கி 10 நாள் ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா எங்களுக்கு பொங்கல் என்பது மிக சிறப்பான ஒரு விஷயம். நேற்று மாட்டு பொங்கல் என்பது நாங்க ரொம்ப நைட்டு பாபநாசத்திலிருந்து வருகின்ற போது ராத்திரி 9 மணி மனிதனுக்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களை சந்தித்து விட்டு, ஆக நீங்கள் அனைவரும் இதில் கொஞ்சம் கூட தீர்மானம் இருக்கிறார். இந்த இடம் இமாம் ஷாஃபி பள்ளிக்குத்தான் வேண்டும் என்பதிலே அந்த கருத்திலிருந்து நீங்கள் யாரும் பின்னோக்கி செல்லக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதற்காக போராட வேண்டும். அந்த போராட்டத்திற்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, சிறைக்கு செல்வது கூட நான் தயார். ஆனால் இந்த இடம் இமாம் ஷாஃபி பள்ளிக்கு வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா? நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா? நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா? நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த இடம் இமாம் ஷாஃபி பள்ளிக்குத்தான் வேண்டும். இந்த இமாம் ஷாஃபி நீங்கள் இன்னும் சொல்ல போனால், இன்னைக்கு நான் யூடியூப்ல ஒரு இதில் பார்த்தேன். அதாவது தனிம அட்டவணை வரிசையிலே முன்னோக்கி செல்லும் பின்னோக்கி செல்வதிலே உலக சாதனையை பெறுகிறார் ஒரு இஸ்லாமிய குழந்தை. அவர் சொல்கின்றார், எனக்கு இந்த கல்வி நிலையத்தால் தான் எனக்கு இது கிடைத்தது. இன்னும் சொல்ல போனால் உலகத்திற்கே பெண்களின் பெருமையை சொல்லிக் கொடுத்தது அல்லாஹ்விடம். இப்பதான் நாங்களாம் சொத்துரிமை எல்லாம் கேட்கிறோம். இப்பதான் நாங்க எங்க வீட்டுல அம்மா வீட்டுல இருந்து நாங்களே மேக்சிமம் கேட்க மாட்டோம். இருந்தாலும் இப்ப கேட்கிறோம். எங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குல்ல. ஆனால் சட்டசபையிலே அதிகாரத்தின பெண்களுக்கு அவர்கள் பிறந்த வீட்டில் அவர்களுக்கான சொத்து கொடுக்கப்பட வேண்டும் என்று பேசப்பட்டது அதிகாரப்பட்டது. அப்படிப்பட்ட அதிகாரப்பட்டது உலகத்துக்கே பாரம்பரியத்தை சொல்லிக் கொண்ட அதிகாரப்பட்டதிலே இப்படி ஒரு அராஜகம் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் நாட்டின் கண்கள், அவர்களுக்கு கல்வியை கொடுப்பதற்காக நாம் பாடுபடுகின்றோம். அந்த கல்வி நமக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும். கல்வி என்பது சாதாரணம் அல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கக்கூடிய சிறப்பு ஆயுதம். நான் இன்று உங்கள் முன்னால் தைரியமாக தவறையாக என்று பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் நான் எனக்கு கொடுத்த வழக்கறிஞர் தொழில். இல்லைன்னா நான் பேச முடியுமா? இதே போல உங்களுடைய குழந்தைகள் படிக்க வேண்டும். இங்கே எத்தனையோ மாணவர்களுடைய கல்வி நலன்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் ரொம்ப சமூக விரோதிகள் கூடமா மாறிட்டு யாராவது நேரத்தை வச்சுக்கோங்க கெஞ்சி அப்படி எல்லாம் சொல்லிதான் ஒரு இமாம் ஷாஃபி பள்ளி இதனுடைய ஒட்டுமொத்த வரலாறையும் கிட்டத்தட்ட 2019 இந்த வழக்கை நான் கையில் எடுத்தேன். 5 வருடமாக இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எனக்கு நன்றாக தெரியும். அது சமூக விரோதிகளின் மூலமாக இந்த இடம் மாற்றப்பட்டுள்ளது. நாம் சாதாரணமாக இந்த இடத்தை விட்டுவிடக் கூடாது. பெயர் பலகை போனது பெயர் பலகை இல்ல, என்னுடைய உயிர் என்றுதான் நான் நினைக்கிறேன். அந்த நேரத்திலே அசோக் சார் கிட்ட கால் பண்றோம், மயங்கி விழுந்துட்டார் அப்படின்னு சொல்றாங்க பள்ளி விவாதத்தில். என்னால் என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஒரு நிமிடம் என்னுடைய கனமே என்னுடைய இதயமே இங்கு நின்றுவிட்டது என்று நான் நினைத்தேன். அவ்வளவு வேதனை ஆயிடுச்சு எனக்கு. அப்படிப்பட்ட இந்த இடத்தை நாம் மீட்டெடுப்போம். நீங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி இந்த விளைவு நீங்கள் பின்வாங்கக்கூடாது என்று சொல்லி இந்த அருமையான சந்தர்ப்பத்துக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு சகோதரி வழக்கறிஞர் கல்வி அவர்களுக்கு சரியான நேரத்தில் பொருத்தமான இடத்தில் வந்து மக்களுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் உண்மையை சொல்லி அந்த உண்மையை உயர்த்த சொல்லி யாருக்கும் பயமில்லை என்ற அந்த நெஞ்சுறுதியோடு சொன்ன உங்களுக்கு இந்த போராட்ட குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக, அதாவது இந்த அமர்வுக்கு இறுதியாக கண்டன கோஷம் எழுப்பப்படுகிறது. ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய நகர செயற்குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் ஆசிக் அவர்கள் தற்பொழுது கண்டன கோஷங்களை எழுப்புவார். அவருக்கு உறுதுணையாக அனைவரும் தங்களுடைய குரல்களை உயர்த்தி அதிரையின் அதிகார மட்டத்தை தகர்த்தெறிய உங்களுடைய குரல் வலைகள் என்று திறக்கட்டும். ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம், எல்லோரும் எழுந்து நில்லுங்க.
எல்லோரும் எழுதி எழுதுங்க. அன்பு தம்பி ஒரு அருமையான ஒரு கோஷத்தை போடுவாரு. அதிகார மட்டத்தை அது நிச்சயமாக அதிர வைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்டிக்கின்றோம் 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 அத்துமீறிய நகராட்சியை அத்துமீறிய நகராட்சியை வன்மையாக கண்டிக்கின்றோம் அத்துமீறிய நகராட்சியை வன்மையாக கண்டிக்கின்றோம். சிறுபான்மை கல்வி கூடத்தை சிறுபான்மை கல்வி கூடத்தை சீல் வைக்க துணிதலையே சிறுபான்மை கல்வி கூடத்தை சீல் வைக்க துணிதலையே
கொள் ஆணையாரும் பூனையாரும் ஆணையாரும் பூனையாரும் பூட்டி அறைக்கப்பட்ட சட்டம் ஒருபோதும் செல்லாதே ஒருபோதும் செல்லாதே. அவர்களுடைய நிர்வாகிகளை இங்கே ஒரு சில நிமிடம் தங்களுடைய கருத்தை பதிவு செய்ய அழைக்கிறேன். அதனுடைய நிர்வாகிகள் ரஜப் ரவுடின் வாங்க வந்தாங்களா? சரி சரி, இதுதான் எஸ்டிபி கட்சி மேல போராட்டத்துக்கும் எஸ்டிபி கட்சிக்கு ஆதரவு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை பேசியிருக்கிறாங்க. அதை நம்ம உறுதி செஞ்சிருக்கிறோம். எஸ்டிபி கட்சியினரும் ஆர்ப்பாட்டம் வாயிலாக உறுதி செஞ்சிருக்கிறாங்க. இதுதான் தகவல். வராங்களா? சகோதர பெண்களுக்கு ஏற்கனவே அறிவித்துள்ளான். எங்களிடம் நாம் இந்த போராட்ட குழு சார்பாக வார்டு கவுன்சிலருக்கு கொடுக்கப்பட்ட கடைசி நாள் இதோடு முடிந்தது. நாளைய தினம் எந்த வார்டு கவுன்சிலர் நமக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லையோ அவர்களுக்கு உண்டான தீர்மானம் இந்த கூட்டத்தின் வாயிலாக போராட்ட குழுவின் சார்பாக இங்கே நாளைய தினம் அறிவிக்கப்படும். நாளையிலிருந்து பெண்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு மற்ற அனைவரும் உறவுகளும் இங்கே பெரும்பாலான அளவுக்கு கூட வேண்டும். நாளுக்கு நாள் அதிகமாக வேண்டும். மக்களுடைய திரள் ஆர்ப்பாட்டம் அரசு கவனத்துக்கு செல்ல வேண்டும். அது மட்டும்தான் நம்முடைய கோரிக்கை. கவனம் எடுத்து இந்த கூட்ட திறந்ததுக்கு அப்புறம் தான் நாம் என்ன செய்வோம், அடுத்த முடிவை எடுப்போம். அதுவரைக்கும் இந்த போராட்டம் நடைபெறும். இந்த போராட்ட களத்தில் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் நட்சத்திர பேச்சாளர்கள் இருப்பார்களோ, ஜனநாயக சக்திகள் இருக்குமோ இருப்பார்களோ அவர்களெல்லாம் அழைத்து வந்து இங்கு பேசக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டியது போராட்ட குழுவுக்கு கடமையாக நினைக்கின்றோம். அதனால் பெண்கள் நீங்களும் உங்களுடைய சமூக வலைதளங்களில் உங்களுக்கு தெரிந்த உறவுகளுடன் பெண்களை அதிகமாக இங்கு இன்னும் வரவேற்கிறதுக்கு உண்டான வேலையை செய்யுங்கள். எஸ்டிபி கட்சியுடைய நிர்வாகி ஒரு சில நிமிடம் கருத்து சொல்ல அழைக்கின்றோம். இதுவரை உங்களுக்கு என்ன சில விஷயங்கள் சொல்ல தோணும் சகோதரிகளுக்கு, அதுபோன்று ஏதாவது சொல்ல முன்வந்தால் நீங்கள் வெள்ளை தாட்களில் எழுதி நீங்க என்ன செய்யலாம், போராட்ட குழுக்கு தரலாம். ஆலோசனைகள் ஏதாவது விஷயங்கள் சொல்லணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாளை தினம் வரும்பொழுது பேப்பர் எடுத்து வந்து பேன் எடுத்து எழுதி நீங்க அங்க அனுப்பலாம். அதை நம்ம ஆலோசனை குழு முடிவெடுத்து அதன்படி செய்வோம். வாங்க. Subscribe to Creativity channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.